Hello everyone, welcome to Right Tech. Oppo Reno8 and 8 Pro launch பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு மொபைலுக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Reno8 Pro, Reno8 இது ரெண்டுக்கும் என்ன வேரியன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா Proங்கிறது எக்ஸ்பர்ட் மாடல். சோ அதுல நிறைய ப்ரொவிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னா 6.7 inch ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் 8100 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் 8ல் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 1300 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 8 ப்ரோவில். பட் 8ல் வந்து 12 5G பேண்ட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதாவது 8GB ரேமுக்கு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ங்கிறது மாடலில் ஸ்டார்ட் ஆகுது Reno8. பட் Reno8 ப்ரோவோட மாடல் 8GB 256GB தான் ஸ்டார்ட் ஆகுது. ரிமைனிங் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் டைப் ஆஃப் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ பேக் சைடில் அவங்க 3 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சலோட ப்ரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. தென் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பொறுத்தவரை 32 மெகா பிக்சல் சோனி லென்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா Reno8 and 8 ப்ரோக்கு சிமிலராக தான் இருக்குது. இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC இருக்குது. ஏர் ஜெஸ்டர்ஸ், அதாவது மொபைலை நீங்கள் தொடாமலே கண்ட்ரோல் பண்ணலாம். கேமிங்கை பொறுத்தவரையில் ஃபேண்டாஸ்டிக்கான சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. அண்ட் வெயிட் 180 grams வருது. டைப் சி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 11 minutesல 50% சார்ஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேனல் அல்ட்ரா கிளியர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கிளியராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.